கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கிடைத்திருக்கிற காலத்தை நாம் அறிந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையும் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. எறும்புக்கு தெரிகிறது தனக்கு ஒரு சோதனை காலம் உண்டு, அது மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் போய் எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. ஆதலால் கோடை காலத்திலே அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது சுறுசுறுப்பாக செயல்படுகிறது, அது வரிசையாக ஒழுங்காக செல்கிறது, தனக்கு கிடைத்திருக்கிற காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் ஒரு சமயம் அரண்மனையில் இருக்கும்போது மொர்தெகாய் வந்து சொல்லுகிறார், நம்ம நாட்டு மக்களை ஆமான் சதி திட்டம் பண்ணி அழிக்கப் போகிறான். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்துல வந்துடும். நீ அரண்மனையில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, அதனால் நீ சுகபோகமாக இருந்தேன்னா நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வசதியை விட்டு வெளியில் வாமா, வந்து மக்களை காப்பாற்று அப்படிங்கிறார். 4 குஷ்டரோகிகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஊருக்கு வெளியே புறம்பி தள்ளியிருக்காங்க. சமாரியாவில் கொடிய பஞ்சம். அவங்களுக்கு கர்த்தர் நல்ல மிலிட்ரி சாப்பாடு, சீரிய இராணுவத்துடைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் சாவோம், பட்டணத்துக்கு போனாலும் சாவோம். அதனால் கடவுள் நமக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கிறார். இந்த நல்ல செய்தி, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், இது காலம், நாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து போகிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், இந்த மாதிரி வெயில் காலம், பஞ்சகாலம், இப்படியெல்லாம் உண்டு. இந்த காலத்தில் நம்ம கிடைத்திருக்கிற காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியாக ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் சரியாக வேலைக்கு போகிறதில்லை. இந்த குடும்பத்தில் சரியான பஞ்சம். அதில் ஒரு சிறுவன் என்ன செஞ்சுருக்கான், ஐயோ நம்மளால் படிக்கவும் முடியல, வேலைக்கு போக முடியல, என்ன செய்யுதுன்னு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வந்துட்டான். வீட்டில் கொடிய பஞ்சம், என்ன செய்யுதுன்னு போய் ஒரு நாடக கொட்டை இருந்துச்சு வெளியூரில். அந்த நாடக கொட்டை வாசலில் உட்காந்துருந்தான். அங்கே ஒரு பெரிய பணக்காரன் குதிரை வண்டியில் வந்தார். தம்பி, இங்கே இருக்கிற குதிரை வண்டியில் இருக்கிற குதிரையெல்லாம் காணாமல் போயிடுது, என் குதிரையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போயிட்டு வரேன்னு போனார். போயிட்டு வந்தால் வரும்போது இந்த குதிரை பளபளப்பாக இருந்தது. இவனுடைய குதிரை பளபளப்பாக சுத்தமாக வச்சுருக்கான்னு சொல்லி மேற்கொண்டு பணத்தை கொடுத்தான். எப்படியாக ஒவ்வொருவரும் அவனிடத்தில் குதிரையை ஒப்படைச்சிட்டு போனாங்க. பிறகு ஒரு குதிரை லாயத்தை ஏற்படுத்தினான். பெரிய பணக்காரனாகிட்டான். அந்த நாடக கூட்டையில் உட்காந்து உள்ளே நடக்கிற நாடகத்தினுடைய வசனங்கள்லாம் கேட்டு அவன் அப்படியே சத்தத்தை கேட்டு தன் உள்ளத்தில் பதிச்சுக்கிட்டே வந்தான். ஒரு நாள் நாடகத்தில் நடிக்க வேண்டிய முக்கியமான ஆள் வரல. உடனே இந்த பையன் நான் நடிக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னோன்னே அவன் முன்பு நடித்த நடிகரை விட நடித்து பிரசித்தி பெற்று போயிட்டான். நல்ல நாடக நடிகரானா. பிறகு அந்த நேரத்தில் ஒரு ஊரில் ஒரு கொடிய தொற்று நோய் வந்தது. மக்கள் எல்லாம் மடிந்து கொண்டிருந்தார்கள். 2 வருடம் அந்த நாளையும் நேரத்தையும் பயன்படுத்தி பல நாடகங்களையும் கதைகளையும் எழுதி வச்சுருந்தான். 2 வருடங்கள் கழித்து பஞ்சங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவன் எழுதிய கதை வசனங்களும் நாடகங்களும் புத்தகங்களும் அமோக விலைக்கு போணுச்சு. அவனும் ஒரு நாடக நடிகரானான். பல இலக்கிய புஸ்தகங்களை எழுதினான், இலக்கிய தத்துவங்களை எழுதினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பெரிய பணக்காரனாயிட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, பெரிய இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர். அவன் பல புஸ்தகங்களை, ரோமியோ ஜூலியட் போன்ற புத்தகங்களை எழுதியவன், பல நாடக நடிகராக இருந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் காலத்தை பயன்படுத்தி கொண்டாள் என்றால் நீங்களும் நானும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னீங்க.
காலத்தை ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.